முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இன்று இரவு 12 மணிக்குள்ளாகவே என் முகம் உன் கண்களில் படும் எனக்கு தெரியும். உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பதற்காகவும் உன்னை ஆசீர்வதித்து அரவணைப்பதற்குமாகவே இந்த அப்பன் முருகன் இதை கேட்க சொன்னேன். நீ நல்ல மனசோட எல்லாருக்கும் நல்லதையே நினைக்கக்கூடிய பிள்ளையாக இருக்க. ஆனால் உன் கூட பேசுகிறவங்களும் பழகிறவங்களும் எத்தனை பேர் உன்னை போலவே நல்லவங்களா இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? பல மனிதர்கள் உதட்டளவில் சிரிப்பை கொடுத்தாலும் உள்ளத்தளவில் விஷத்தை வச்சுக்கிட்டு உனக்கு எதிராக பல சூழ்ச்சிகளை யோசிக்கக்கூடியவங்களாகவே இருக்காங்க. ஏன்னா நீ நல்லா இருந்தால் இங்கே யாருக்கும் பிடிக்கிறதில்ல. நீ முன்னேறினாலும் அதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை என் செல்லமே. இதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்குற பாடங்கள் தான் அதிகம். நீ வகுப்பறையில் கற்றுக்கிட்ட பாடங்கள் வேலைக்கு போகிற இடத்துல கூட உனக்கு பயன்படுமான்னு சொல்ல முடியாது. ஆனால் வாழ்க்கையில் கற்றுக்கிற பாடங்கள் ஒவ்வொன்றும் நீ வாழ்க்கை எப்படி கடந்து போகலாம், எப்படி சந்தோஷமாக நிம்மதியாக வாழலாங்கிற பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுக்கும். எல்லார்கிட்டையும் ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்காதே என் செல்லமே. ஏன்னா ரொம்ப நல்ல பிள்ளையாகவே நீ இருந்தீன்னா அதை வெளிக்காட்டி கொள்ளும்போது நல்லவர்களை இந்த உலகம் மதிக்காமல் அவங்கள எப்படிலாம் ஏமாத்தணும் தான் யோசிக்கும். நீ நல்ல பிள்ளையாகவே இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாதே. உன் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு தானே நீ நினைக்கிற. ஆனால் உன்னை விட ரொம்ப கஷ்டப்படுறவங்க போல நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கோ. என் மேலே நம்பிக்கை வச்ச யாருக்கும் நான் ஒருபோதும் ஏமாற்றத்தையோ துரோகத்தையோ கொடுக்க மாட்டேன். மனிதர்கள் வேணும்னா நம்பிக்கை துரோகியாக இருக்கலாம். ஆனால் என்னை நம்பிய யாரையும் நான் ஒருபோதும் கஷ்டப்பட மாட்டேன், கஷ்டப்பட விடவும் மாட்டேன். தனிமையில் இருப்பவர்களை எல்லாம் முன்னெல்லாம் பைத்தியம்னு சொல்லி இந்த உலகம் திட்டும் தூற்றும். ஆனால் இப்போது தனிமையில் இருக்கிறவனை பார்த்து புத்திசாலி, அவன் தான் சரியாக யோசிக்கிறான், சரியாக செயல்படுறான், அப்படி தான் இருக்கணும்னு இந்த உலகம் அவர்களையே ஒரு உதாரணமாக சொல்ல ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா கூட்டத்தில் இருக்கும்போது யாரை நம்புறது நம்பக்கூடாதுன்ற அளவுக்கு இந்த உலகம் மோசமாக போயிடுச்சு. தனிமையில் இருக்கிறது எவ்வளவோ மேல்னு நினைக்கிற அளவுக்கு இந்த உலகம் பிரச்சனைகளை கொண்டதாக மாறிவிட்டதல்லவா? உன்னுடைய மனசில் ஆணவத்துக்கும் அகந்தைக்கும் இடம் கொடுக்காமல் அமைதிக்கு இடம் கொடுத்து வாழ தயாராகு. துன்பங்கள் உன்னை தேடி வரும்போது அதை பார்த்து நீ கலங்க வேண்டாம். துன்பங்கள் தான் உன்னை செதுக்க வந்த ஒளிங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் உள்ளத்தில் இருக்கும் இந்த அப்பன் முருகன் நானே உன்னை வழி நடத்தி சிறப்பான முறையில் வாழ வைக்கிறேன். இந்த உலகமே உன்னை எதிர்த்து நின்றாலும் உன் உள்ளத்தில் இருக்கும் முருகன் நான் உன்னை வழி நடத்தி வாழ்க்கையை சிறப்பாக வாழ வைப்பேன். வாழ்க்கைனா பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதை தாண்டி நல்ல சந்தோஷமான விஷயங்களை நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான சந்தோஷ தொடக்கத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் பொறுப்பை இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன் கர்ம வினைகளை தீர்த்து கஷ்டங்களை தீர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்காகவே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ செய்யும் செயல்களை நேர்மையோடு செய்ய பழகு. எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழணும்னு நினச்சிட நீ சோகத்தில் மூழ்கிவிடக்கூடாதல்லவா? உன் கூட இருக்க உறவுகளையும் சொந்த பந்தங்களையும் கூட பிறந்தவங்களையும் பெற்றோர்களையும் நல்ல முறையில் பார்த்துக்கணும்னு உனக்கு ஆசை இருந்தாலும் நீ எதிர்பார்த்தது நடக்காத போது அதை நினச்சி சோகத்தில் மூழ்கி போகாதே. எதை எப்போ சரி செய்யணும்னு இந்த அப்பன் முருகன் எனக்கு நல்லா தெரியும். நீ எதிர்பார்க்குறதை எல்லாம் என்கிட்ட வேண்டுதலாக வச்சுட்டு பிரார்த்தனையாக வச்சுட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. ரொம்ப யார்கிட்டையும் அளவுக்கு அதிகமாக நெருங்கி பழகாதே. தேவைக்கு அதிகமாக நீ நெருங்கி பழகும்போது நாளைக்கு கஷ்டப்படக்கூடிய ஆளாக நீயே இருக்கிறவாய் என் செல்லமே. யாராக இருந்தாலும் அவங்கள பற்றி முழுசாக தெரியாமல் பழக வேண்டாம். நீ சிந்தின ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் இந்த அப்பன் முருகன் கணக்கு வச்சிருக்கேன். கண்டிப்பா கண்ணீர் வடித்த உனக்கு கவலைகளை எல்லாம் போக்கி உன் கஷ்டத்தை எல்லாம் நீக்கி உனக்கான நல்லதை நான் சிறப்பாக நடத்தி கொடுப்பேன். உன் கண்ணீரை தொடச்சி உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதிராக இருக்கிறவங்க என்னதான் ஆட்டம் ஆடினாலும் கடைசியில் நான் ஆட போகிற ஆட்டத்தில் எல்லாமே மாறிடும். நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கை பயணத்தை சந்தோஷமாக வாழ தயாராகு. நீ தேடுறதும் ஆசைப்படுறதும் கிடைக்காதுன்னு நீயே ஒரு முடிவுக்கு வந்துடாதே. நீ கேட்டதை எப்போ கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும்.
இத்தனை நாளாக நீ தேடியும் கிடைக்காத பல விஷயங்கள் எல்லாம் இப்போது நீ நினைச்சதை விட சிறப்பாக உன் கைகளில் வந்து சேரப்போகுது. உனக்காக எழுதப்பட்ட ஒன்று எப்படி உனக்கு கிடைக்காம போகும்னு யோசிச்சு பாரு. நீ தேடுறதை நீயே நிறுத்தினாலும் உனக்காக நீ கேட்டதை கூடிய சீக்கிரம் நான் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன்னு செல்லமே. எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாறுறதே உன்னுடைய பலவீனமாக போயிடுச்சு. யாராவது கொஞ்சம் சிரித்தாலும் அவங்கள நம்பிடுற, யாராவது கொஞ்சம் அழுதாலும் அவங்கள நல்லவங்க நம்பிடுற. ஆனால் எல்லாரும் உன்னை அவங்க காரியத்துக்கு நல்லா பயன்படுத்திக்கிட்டு அவங்க நினைக்கிற விஷயத்தை எல்லாம் செஞ்சு சாதிச்சுக்கிறாங்க. இனிமேலாவது அடுத்தவங்களுடைய உணர்வுகளை அடுத்தவங்களுடைய பார்க்குற விஷயத்தை வச்சு அவங்கள முழுசாக நம்பிடாம உண்மையிலேயே அவங்க யார் எப்படிப்பட்டவங்கன்றதை தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோ. உன் பலம் என்ன பலவீனம் என்னங்கிறத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அமைதியாக உட்காந்து அனைத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது தான் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களின் உண்மை உனக்கு புரிய வரும். உனக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் அத்தனை பேரிடமிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. மன உறுதியோடு நீ போராடும் போது கடைசி நிமிஷத்தில் கூட நான் உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். இத்தனை நாளாக வாழ்க்கையை கஷ்டப்பட்டு வாழ்ந்த நீ இப்போது இருக்கிற சூழ்நிலையில் மன உறுதியை விடாமல் தைரியமாக வாழ முயற்சி செய். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் உனக்குள்ளேயே உன் மனசுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் தப்பும் தவறுமாக வந்து அலை போல மோதுறதை நான் பார்க்குறேன். எதிர்மறையான எண்ணங்கள் வந்து அலையாக மோதுது. அது தப்பாக நடந்துடும், இது தப்பாக நடந்துடுன்னு உனக்குள்ளேயே பல விஷயங்கள் வந்து முட்டி மோதினாலும் அது அனைத்தையும் சரி செய்ய நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. உயர்ந்த இடத்துல உன்னை உட்கார வச்சு உன்னை நல்லபடியாக வழிநடத்தி வாழ வைக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலை கொள்ள வேண்டாம். உன்னுடைய நல்ல எண்ணங்களும் உன்னுடைய நல்ல மனசுக்கும் நான் கண்டிப்பாக உன்னை உயர்வாக வாழ வைப்பேன்னு செல்லமே. நீ எல்லா சூழ்நிலைகளிலும் மன உறுதியோடு இருந்தால் மட்டும் போதும். சரியான நேரத்தில் அனைத்தும் சிறப்பாகவே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். எதையும் ஏற்கும் மனப்பக்குவத்தை உனக்குள்ள வரவழைச்சிக்கோ. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் உண்டாகும். உனக்கான எல்லாமுமா இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. அனைத்தும் சரியான நேரத்தில் சிறப்பாகவே உன்னை வந்து சேரும்படி நான் செய்கிறேன். கூடிய சீக்கிரம் உனக்கான அதிசயத்தை நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ கஷ்டப்படணும், நீ வாழ்க்கையில் துன்பப்படணும், துயரப்படணும், உனக்கு கெட்டது நடக்கணும்னு நினச்சி உனக்கு எதிராக சில பேர் கண் பார்வை, திருஷ்டி பார்வை, பொறாமை பார்வை, கெட்ட எண்ணங்களோட சூழ்ச்சி செய்கிறாங்க. ஆனால் ஒன்று, யார் உனக்கு எதிராக என்ன காரியத்தை செஞ்சாலும் அதை அப்படியே உனக்கு நல்லதாக நான் மாற்றி கொடுப்பேன்னு செல்லமே. நீ எதை நினச்சும் புலம்ப வேண்டாம். நீ செஞ்ச நல்லதுக்கும் நன்மைகளுக்கும் சேர்த்து நான் உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். அனுதினமும் என்னையே நினச்சி வணங்கிட்டு இருக்க உனக்கு இதுக்கு மேலும் எந்த விதத்திலும் நான் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். உன் வாழ்க்கையில் எந்த விதத்திலும் நீ கஷ்டப்படாமல் உனக்கான நன்மைகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் சிறப்பாக வந்து சேரும்படி இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். இந்த முறை நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் என் செல்லமே. உன்னை அழிக்க நினைக்கிற, வீழ்த்த நினைக்கிற நபர்களை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் இந்த அப்பன் முருகனை மனசில் நினச்சிக்கோ. உன் வாழ்க்கை எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து உன்னால் மேலே வர முடியும். ஏன்னா உனக்கு துணையாக இருந்து உதவி செய்ய போகிறது, உனக்கு வழிகாட்ட போகிறது இந்த அப்பன் முருகன் நான் அல்லவா. எந்த விஷயத்தை நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கியோ அது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துறேன். நீ எப்போதும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை முன்னேற்றம் அடைய செய்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். என் அன்பு பிள்ளையான நீ இனி எதை நினச்சும் கவலைப்படவே வேண்டாம். என் அருளால் நான் உன் வாழ்க்கைக்கான நல்லதை சிறப்பாக நடத்தி தருவேன். என் செல்ல குழந்தையான நீ இனி ஒருபோதும் மனம் தளராதே. கவலையில் இருக்கிற உனக்கு மகிழ்ச்சியை அள்ளி கொடுத்து ஒரு நல்ல வழியையும் காட்டி உனக்கான நல்லதை எல்லாம் சிறப்பாக நடத்தி கொடுத்துறேன். நீ எதுக்காகவும் பயப்படாமல் உன் வாழ்க்கை பயணத்தை வெற்றிகரமாக வாழ தயாராகு. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு சிறப்பாக நடத்தி தருவதற்காகவே இந்த அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். என் ஆசீர்வாதமும் அனுகிரகமும் உன் வாழ்க்கையை பாதுகாக்கும் அரணாக உன் கூடவே இருக்க போகுது. முதல்ல
உன்னை நீ மரியாதையோட பாரு. உன்னை நீ மரியாதையாக நடத்து. உன்னை நீ நேசி. உனக்கு எல்லாமுமாக நீயாக உன்னை நினச்சி கொள்ளும்போது, உன் மேலே நீ அக்கறை வைக்கும்போது, உனக்கான நல்லதை எல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுப்பேன். நேரத்தையும் காலத்தையும் மதிக்க கற்றுக்கோ. அப்போதுதான் இந்த உலகம் உன்னை நடத்தும் முறை மாறும் என் செல்லமே. யாரையுமே உடலாலும் மனசாலையும் காயப்படுத்த வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு வேணும்னா நீ பலமுள்ள ஆளாக இருக்கலாம். நாளைக்கு வயசு ஆகும்போது உடல் பலம் எல்லாம் வத்தி போகும்போது அடுத்தவங்களை நீ காயப்படுத்தினதுக்கு பலன் கிடைச்சா, பதிலடி கிடைச்சா உன்னால் தாங்க முடியாதல்லவா? அதனால தான் காலம் உன்னை விட பலம் மிக்கது. அது உன்னை வயசான காலத்தில் கஷ்டப்படுத்துன்றதை புரிஞ்சுக்கிட்டு இள வயசில் உடம்புல தெம்பு இருக்கும்போது யாரையும் கஷ்டப்படுத்தாமல் கவலைப்படுத்தாமல் எல்லாருக்கும் நல்லதை செஞ்சு வாழ பழகிக்கோ. மனசளவில் நீ யாருக்கும் துன்பம் நினைக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் நிறைய பேருக்கு உன்னாலான நல்ல புண்ணிய காரியங்களை செஞ்சிருக்க. அந்த புண்ணியங்களின் பலனாகவே இந்த அப்பன் முருகன் உன்னை காக்க வந்திருக்கேன். கண்டிப்பா உன் வாழ்க்கையில நான் உனக்கான நன்மையை நடத்தி கொடுப்பேன். இனி வரும் காலங்களிலும் எல்லா விதத்திலும் உனக்கு நன்மைகள் நடக்கும்படி நான் செய்கிறேன். பொறுமையாக நீ காத்திருக்கும் போது அதற்குரிய மிகப்பெரிய பலன் உனக்கு கிடைச்சே தீரும். பல இடங்கள்ல பல நேரங்களில் நீ அவமானப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த அப்பன் முருகனை நாடி வந்த பிறகு இனிமே உன் வாழ்க்கையில் நீ ஒருபோதும் அவமானங்களை சந்திக்கவே மாட்ட. நீ எடுக்கிற எல்லா முயற்சியிலும் உன் செயல்களிலும் நானே உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என் செல்லமே. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. கூடிய சீக்கிரமே உன் ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றி விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். மனபலத்தை இழந்து விட்டால் உன் உடல் பலம் ஒன்றுக்கும் உதவாததாக போயிடும். அதனால தான் தைரியமாக இருன்னு சொல்கிறேன். தன்னம்பிக்கையோடு நீ இருந்தாலே உனக்கான சிறப்பான விஷயங்களை எல்லாம் நான் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருவேன். துன்பத்தில் இருக்கிற உன்னை தூக்கி பிடிச்சு உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு.